ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இன்னைக்கு புது எபிசோடான சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 56 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ ஜின் அந்த 20வது ஃப்ளோரான பாஸ் லேசி பாஸோ அதோட தீய சக்தி கூழ்றீங்க கீழே தட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது அப்போ வீடியோ காலில் அந்த கன்ஃபாதர் டீமன் வந்து நம்ம ஹீரோவை மிரட்டுவான். டே, நீ மட்டும் அந்த லேசி பாஸோட ட்ரிங்கை கீழே தட்டி விட்ட 5வது ஃப்ளோரில் இருக்கவனோட ஃப்ரெண்ட்ஸை இந்த ஏஞ்சல்ஸோட ஆர்மியை வச்சு கொன்றுவேன், புரியுதா அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம எலும்புக்குட்டியா தான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பான். செம்ம ஸ்பீடா ஓடி போய் அவனோட மெகாசெட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த போக்கிமான் கிரியேச்சர் நம்ம எலும்புக்குட்டியா கிட்ட சீக்கிரம் வாடா, இங்க பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம டூத்லெஸ் அந்த சில்வர் டிராகன் எல்லாம் சண்டைக்கு ரெடியா இருக்கும். அங்க வானத்துல ஏஞ்சல்ஸோட ஆர்மி எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம எலும்புக்குட்டியானோ நான் வரேன், தனியா வரேன் அப்படி சொல்லிட்டு அவனோட மெகாசூட்ல செம்ம பவரை அப்படி வச்சுட்டு அங்கிருந்து பறந்து போக பாப்பாங்க. அவனோட மெகாசூட் ரொம்ப பவர்ஃபுல்லா வேகமா பறந்து போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ 20வது ஃப்ளோர்ல அந்த லேசி பாஸோட கூல்ட்ரிங்கை தட்டி விட்டு உடைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கன்ஃபாதர் டீமன் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் நீ மட்டும் அவனோட உடைச்ச அப்படின்னா நான் அந்த ஏஞ்சல்ஸோட ஆர்மிட்ட சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொல்ல சொல்லிடுவேன், நீ மட்டும் அதை உடைக்காம விட்டுட்டேன்னா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த ஐஸ் பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சுத்தில மாதிரி உருவாக்கிட்டு அவனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், டேய் நீ ஒரு டீமனு, நீ சொல்கிறத நான் நம்பணும், என்னை பார்த்தா நான் லூசு பைய மாதிரி தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸால் உருவாக்கின சுற்றில வச்சு அந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓங்கி அடித்து உடச்சுட்ருவாரு. அதை பார்த்து அந்த லேசி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டு இருப்பான். அந்த தீய சக்தி கப்பை உடச்சதுக்கு அப்புறம் அந்த லேசி பாஸ் ஐயோ உடச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வாயில நுரத்தெல்லாம் படுத்துருவான். அதை பார்த்து கன்ஃபாதர் டீமன் கடுப்பாயி நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நான் சொன்ன நீ கேட்கல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல்ஸோட ஆர்மியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த ஏஞ்சல்ஸ் ஆர்மிலாம் செம ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அலிசி வேம்பயர்லாம் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு பேரியெல்லாம் கிரியேட் பண்ணி தடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அனுஷ்கா இருக்கா பாருங்க, இது என்னோட ஃப்ளோர், நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவா, அதாவது நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் அந்த பவர் வெளியே கொண்டு வா பாருங்க. அதை வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே டைட்டன்ஸ்லாம் கொண்டு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே பாதுகாப்புக்கு கொண்டு வந்து வச்சிருக்கான் போல இருக்கு. அங்கே இருக்க டைட்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்க அந்த ஏஞ்சல்ஸோட அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம எலும்பு குட்டியா சும்மா மாஸ் பண்ணிட்டு இருப்பான், சும்மா வெறித்தனமா எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சுத்தில வச்சு மாசம் மேலே நின்றுட்டு இருக்கும்போது அந்த லேசி பாஸ் அங்கே எலும்பு கூட கிட்ட எல்லாத்தையுமே, டேய் அவனை போய் கொன்னு பிச்சரிங்கடா, என்னோட தீய சக்திக்கு அப்போ உடச்சிட்டாண்டாவே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூடலாம், டேய் எங்க லேசி பாஸ்லாம் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லடா, அவரையும் அளவச்சிட்டு இல்லை, உன்னை விட மாட்டேன்டா, உங்களை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடலாம் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக செம்ம ஸ்பீடா மேலே ஓடி வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த கன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்னை வச்சு அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான். செம்ம ஸ்பீடா சுட்டுட்டு இருப்பான். அந்த புல்லட் பட்டு அந்த எலும்பு கூடலாம் செத்துட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தெரசாவும் ஜுன்னும் பிளட் லான்சர் அப்படின்ற ஒரு பயங்கரமான டீமன் சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது அந்த பிளட் லான்சர் நம்ம தெரசாவை சங்கு பிடிச்சி தூக்கிடுவான். அப்படி தூக்கும்போது நம்ம தெரசா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த கடலோட சக்தி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஹெல்மெட்டில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு போயிட்டு இருக்கும். உடனே நம்ம ஜுன்னு உள்ள வருவான். அப்படி அது கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம தெரசாவை அப்படி தூக்கி வீசிடும். அப்படி தூக்கி வீசினதுக்கு அப்புறம் ஜுன்னு நம்ம தெரசா கிட்ட வந்து, தெரசா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை கொல்லாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவனை கொல்லணும்னு தான் பார்த்தேன், ஆனால் அவன் யாரும் தெரியுமா, அவன் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சை பார்க்கும்போது தான் தெரியுது அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் அந்த ஸ்வாடை வச்சு பயங்கரமா அந்த வெப்பனை வச்சு சுத்திக்கிட்டு இருப்பானே. அதை பார்த்தோன்னே ஜுன்னுக்கு நம்ம தெரசாக்கும், ஓ ஒருவேளை இவன் தான் அவனா அப்படின்னு பார்க்கும்போது அவனோட முகம் தெரியுது. ஆமாங்க இவன் தாங்க அந்த பேட்டனு, இதுக்கு முன்னாடி அந்த வேம்பேர் பொண்ணு இவனை கடத்திட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா, இவனை காப்பாற்ற தான் இங்கே வந்தாங்க. அதை பார்த்துட்டு ஜுன்னு, என்ன இவன் அந்த டீமன் கண்ட்ரோலில் போயிட்டானா, இங்கே பாரு தெரசா நீ உன்னால முடியலான்னு சொல்லி நான் இவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு அவனை கொல்லலான்னு போகும்போது அதை கேட்டு நம்ம தெரசா, இல்லை அவனை கொல்ல வேண்டாம், என்கிட்ட இருக்க அந்த கடலோட சக்தியை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்க அந்த டீமனோட சக்தியை வெளியே கொண்டு வரலாம், அதை அப்படியே போக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஜுன்னு, இல்லை எனக்கு என்னமோ இது நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம ஸ்பீடாக ஓடி போய் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு தூரத்தில் அந்த எலும்பு கூடலாம் இருக்கு பார்த்தீங்களா லேசியோட அந்த சோல்ஜர்ஸ், அவங்களாம் தலையை சொரிஞ்சுட்டு என்னடா அது பயங்கர வெளிச்சமாக இருக்கு, ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, போய் வசமாக மாட்டிக்கிட்டா நம்ம எலும்பெல்லாம் உடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா மரியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மயக்கத்தை கிடப்பாங்க. அப்படி இந்த பக்கம் அந்த பிளட் லான்சர் அந்த பேட்டன் தாங்க நம்ம ஜுன்னு கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஜுன்னு பயங்கரமாக டஃப் கொடுத்து அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அவன் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஜுன்னு அவரோட ஸ்வாடை வச்சு டாஜ் பண்ணி நிற்கும் போது பட்டார் நம்ம தெரசா என்ன பண்ணுவாங்க, கடலோட சக்தியை அவன் மேலே அப்படியே கொண்டு வருவாங்க பாருங்க. அது மூலமா அவன் மேலே இருக்க அந்த டீமன் சூட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற மாதிரி இருக்கும். அவன் பயங்கர வழியில கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ டக்குன்னு என்ன ஆகும், நம்ம தெரசா உடம்புல இருக்க அந்த ஈவில் தெரசா எனக்கு என்னமோ சரியா படல, அவனோட ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது போற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அது போகாம அப்படியே இருக்கும். அவனோட அந்த தலைக்கவசம் மட்டும் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிருக்கும். அதை பார்த்துட்டு இங்க ஈவில் தெரசா நம்ம நல்ல தெரசா கிட்ட, இங்க பாரு அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனை கொன்று உன்னால முடியல அப்படின்னா நான் இருக்கேன், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படி மனுஷனா மாறாம அவனோட டீமன் பவர் அப்படியே தான் இருக்கு. பேட்டன் இன்னும் அந்த பிளட் லான்சர் மாதிரியே தான்
தான் இருக்கிறான். முகமுடி மட்டும் கொஞ்சமா விலகி மூஞ்சு மட்டும் தெரியுது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்பு கூடல என்ன பண்ணிருக்கு, மயங்கி கிடக்கிற மரியாவை அப்படியே தூக்கி வீசிருக்கு போல இருக்கு. அதை அப்படியே இங்க வந்து விழுந்திருக்கா. அதை பார்த்து தெரசா, மரியா நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு பார்க்கும்போது மரியா மயக்கத்துல இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அந்த பேட்டன் மனுஷன் மாறாம இன்னும் டீமன் பவரோட தான் இருக்கான். அட்டாக் பண்றதுக்கு வேகமா ஓடி வரான். அதை பார்த்து நம்ம கிம்மி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு வெட்டுறதுக்காக வேகமா ஓடி வருவான் பாருங்க. ஒரே நேரத்துல இந்த பக்கம் அந்த பேட்டன் நம்ம தெரசா வெட்ட வருவான். அப்படி பறந்து வந்துட்டு இருப்பான். நம்ம தெரசா ஷீல்ட வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அவன் ஷீல்ட்ல ஓங்கி அட்டாக் பண்ணி அந்த ஷீல்ட்லயே பறக்க விட்டுருவான். அப்புறமா நம்ம தெரசா விட்டுட்டு மரியாவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மரியா கழுத்தை பிடிக்க வேகமா போவான் பாருங்க. அதை பார்த்து தெரசா இல்ல அப்படி நடக்கக்கூடாது, டே அவனை விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரசா பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தெரசாக்குள்ள இருக்க அந்த ஈவில் தெரசா, ஏய் இப்போ கூட ஒன்று கெட்டு போல, டாக் டீம் பண்ணிரு, நான் வெளியே போய் அவனை கொண்டுறேன், இந்த மாதிரி பண்ணிட்டு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு தெரசா இல்ல உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு வேண்டாம், என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் நல்லதை மட்டும் தான் பண்ணுவேன், உன்ன மாதிரி ஈவில் தெரசாவோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல தெரசா ஈவில் தெரசாவோட ஹெல்ப்பை வேண்டான்னு விலகிடுவாங்க. அதை பார்த்துட்டு ஈவில் தெரசா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை எப்போனாலும் நான் பாதுகாக்க இங்கே தான் இருப்பேன், என்ன ஹெல்ப்னாலும் கூப்பிட்டு அப்படின்னு ஈவில் தெரசா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த பிளட் லான்சர் அந்த மரியாவை கொள்றதுக்கு அப்படி வேகமா அவனோட வெப்பனை எடுத்துட்டு போவான் பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்க அந்த எலும்புக்கூடு மண்டைங்களை 2 கன்னை வச்சு சும்மா சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் அந்த லேசி பாஸ் செம கடுப்பாய் அப்படியே வானத்துல பறந்துட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்து கடுப்புல இருக்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு டீமன் சேர்ந்த ஒருத்தரோட பவரை அப்படியே எடுத்தான் பாத்தீங்களா, கண்ணு, அந்த கண்ணு மூலமா பவரை கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம பண்ண முடியும். அது மூலமா அந்த பவர் எல்லாம் இல்லாத பண்ணோன்னே அங்க மேல நடந்துட்டு இருந்த அந்த லேசி புடக்குன்னு அப்படி மிஸ் ஆகி கீழே வந்துருவான். என்னாச்சு என் பவரை காணுமே, என் பவர் எங்க போச்சுன்னு அழுதுகிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலா 2 கன்னை வச்சு அங்க எலும்பு கூட எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு இருப்பாரு. கண்ணை வச்சு சுடுறது செம ஸ்டைலா தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லேசி பாஸ் ஐயோ என்னடா நடக்குது இங்க, நான் இங்கிருந்து ஓடணுமா, இவனை கொண்டுருவானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த ஏஞ்சல் சோல்ஜர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த டைட்டன்ஸ் ஈட்டியை வச்சு அதெல்லாம் கொண்டுகிட்டு இருப்பாங்க. நம்மளோட அலிசு, அப்புறமா அந்த குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அந்த சுட்டி, அப்புறமா நம்ம அனுஷ்கா, இவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த லேசி பாஸ் கிட்ட சண்டையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்து லேசி பாஸ் என்ன இவங்கெல்லாம் இப்படி சண்டை போடுறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க 2 பேர் பட்டார்னு வந்து இறங்குவாங்க பாருங்க. பயங்கர வெளிச்சமா இருக்கும். யாருன்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, தோரும் லோக்கியும் தான். சும்மா மாசம் என்ட்ரி கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் பாத்தியா லேசி பாஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களோட ட்ரிக்லாம் வேலையே செய்யாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலா சிரிச்சுட்டு இருப்பாரு. இங்க வந்து அந்த லோக்கியும் தோரும் என்னடா இதுக்கப்புறம் எங்க ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கிலாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் சின்ன பிளாஷ்பேக்ல நம்ம லோக்கியும் தோருக்கிட்டையும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், அந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த அழிஞ்சு போன மரத்துக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுப்பேன், என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீல போட்டுருப்பான். அந்த டீல போட்டதுக்கு அப்புறம் இப்ப ஹெல்ப் கூட்ட உடனே தோர் லோக்கி அங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தோர் அவனோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்க ஏஞ்சல்ஸோட சோல்ஜர்ஸை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் நல்லா போதா அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு லேசி பாஸ் ஐயோ என்ன காட்ஸ்ல உனக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்களா, யாரா நீ அப்படி சொல்லிட்டு சாக்காய பார்த்துட்டு இருக்கும்போது சரி அதெல்லாம் விடு, நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டவன் ஐயோ என்னை கொட்டுறாத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பான். ஏய் கன்ஃபாதர் என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அந்த கன்ஃபாதர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ இவங்களோட ஒரே அக்கப்போரா போச்சு, இவனை வச்சு ஒரு ஊருகா கூட போட முடியல, சரி என்ன பண்றது, காப்பாத்தி தொலைவோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டான், அந்த லேசி பாஸ் இருக்க மாட்டான். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த லேசி பாஸ் நம்ம ஹீரோ தனியா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கான். அதுவும் ப்ளூ டார்ச் அப்படின்னு அந்த பவரை யூஸ் பண்ணி தனியா வேற இடத்துக்கு கூட்டு போய் சரி நம்ம 2 பேருக்கு கொஞ்சம் பேசுவோம்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்ட அந்த லேசி பாஸ் பயந்து போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ஓன் அழுதுட்டு இருந்த அந்த லேசி பாஸ் இப்போ நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆமா நீ என்னை கொன்னுட்டா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண வேண்டாம்ல, அதுவும் நல்லதுதான், நான் அப்படி சும்மாவே இருக்கலாம், நீ என்னை கொன்னுரு அப்படி சொல்லிட்டு வாழைப்பழ சோம்பரி மாதிரி பேசிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ கண்ணா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா நடக்காது, நீ அந்த கன்ஃபாதர் டீமன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தியே அதுல என்ன போட்டுருக்கு தெரியுமா, நீ செத்து போயிட்டேன்னா உன்னோட ஆத்மா அவனுக்கு சொந்தம், அவனுக்கு அடிமை, நீ அவனுக்கு செத்து போனாலும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த லேசி பாஸ் ஐயோ இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, என்னை கொன்னுறாத சொல்லிட்டு மறுபடியும் அழுதுட்டு இருக்கோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ அதோட கண்ணத்தை பிடிச்சி தூக்கிட்டு சரி விடு கவலைப்படாத, நீ எனக்கு வேலை பார்க்குறேன்னா அந்த கான்ட்ராக்டை நான் க்ளோஸ் பண்ணி நீ என்னோட அடிமையாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த லேசி பாஸும் என்ன நீங்கள் காப்பாற்றுக்க, அந்த கன்ஃபாதர் டீமன் இருந்து என்னை காப்பாற்றுக்க அப்படி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் பேரியர் போட ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஹீரோ எல்லா மேஜிக் பேரியரையும் கற்றுக்கிட்டு ஒரு மேஜிக் பேரியர் மாஸ்டராகவே மாறி இருப்பான். இப்போ அந்த கன்ஃபாதர் பார்க்காதனால அவன் பார்க்காத நேரமாக பார்த்து அவன் போட்டிருக்க அந்த கான்ட்ராக்டை இந்த லேசி பாஸ் மேலே இருக்க அந்த கான்ட்ராக்டரை நம்ம ஹீரோ அந்த பேரியர் மூலமாக உடச்சி தள்ளி கான்ட்ராக்டை இல்லாத மாதிரி மாற்றிடுறான். அதை பார்த்துட்டு அந்த லேசி பாஸ் சரி இப்போ நான் உனக்கு வேலை பார்க்கணுமா, ஆனால் நீ என்னை நம்புவியா, நான்
ரொம்ப மோசமானாச்சே உன்னை கொல்ல பார்த்தனே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எப்படி அப்பர் சண்டி ஆக்குனானோ அதே மாதிரி பீச்சாங்காயை எடுத்து அந்த லேசி பாஸ் மூஞ்சில வைக்கிறதுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் மரியா இருக்கா பாருங்க, அவன் மயக்கத்தில் இருந்தவ அப்படி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த பிளட் லான்சர் பேட்டன் நம்ம தெரசாவை அட்டாக் பண்றதுக்கு அவன் முன்னாடி நின்று இருப்பான். நம்ம தெரசா அவன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண நிற்கும் போது அப்போ மரியா கண்ணு முழிச்சு அங்க பேட்டனை பார்த்த உடனே என்னது பேட்டனா தெரசா இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு சாக்காய் கேட்டுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஜுன்னு தெரசா கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இரு, அந்த ஜின்னு பின்னாடியே போனா அவன் ரொம்ப ஆபத்தான மாஸ்டர் கூடலாம் சண்டை போடுவான், அதை பத்தி யோசிக்கவே மாட்டான், நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம தெரசாவும் நான் போறேன்னா இல்லையோ நீங்க ஜின்னு பின்னாடியே போயிருங்களே, அவருக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்க பண்ணிடுறீங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஜுன்னு கடுப்பாய் என்னது நாங்க ஃப்ரெண்ட்ஸா, அவன் கூட 1 to 1 சண்டை போடுறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் அவன் கூட இருக்கேன் அப்படி சொல்லும்போது இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவர் தான், சும்மா நீங்க வெளியே தான் அந்த மாதிரி பேசிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தெரசா ஜுன்னை கலாச்சிட்டு இருப்பா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஜுன்னு ஸ்வாடை வச்சுட்டு பயங்கர போஸ் கொடுத்துட்டு இருப்பான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேட்டன் கில்ட சேர்ந்த ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேட்டன் நீ இங்கேடா இருக்க அப்படி சொல்லிட்டு அவ ஆசையா பேசுறவா. அப்படி பேச வரும்போது என்னாகும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவனோட தலை மட்டும் தனியா கட்டாயி கீழே விழுந்துரும், அவன் உடம்பு கீழே விழுந்து ரத்தம் தெரிச்சிட்டு இருக்க பார்த்துட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் ஐயோ பேட்டன் உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு சாக்காயி பாப்பா. இந்த பக்கம் நம்ம ஜுன்னு ஸ்வாடை வச்சு போஸ் கொடுத்து நின்று தான் பாத்தீங்களா, அப்படி போஸ் கொடுத்து நின்று இருந்தது சும்மா இல்லைங்க, அந்த பேட்டனோட தலையை வெட்டிட்டு தான் அப்படி நின்று இருந்திருக்கான். அந்த ஸ்வாட்ல ரத்தம் சொட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜுன்னு ஸ்வாடும் கையுமா நிக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு டேய் நீ தான் பேட்டனை கொன்னியா, நீ ஒரு குலகாரன்டா, உன்னை பிடிச்சி ஜெயில போடணும், உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கோவத்துல பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த லேசி பாஸ் அடிமையா மாத்திருப்பாரு. அங்க இருக்க எலும்பு கூட எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். அங்க கன் ஃபாதர் அந்த ஸ்கிரீன்ல இந்த லேசி பாஸ் எங்க போனா அப்படி சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பான்ல, அப்ப லேசி பாஸ் நம்ம ஹீரோ எல்லாருமே வெளியே வருவாங்க. அப்ப அந்த லேசி பாஸ் வெளியே வந்தோடனே என்ன பண்ணுவான், இந்த 20வது ஃப்ளோரை நான் ஜின்னோட கில்டு கிட்ட ஒப்படைக்கிறேன், இதுக்கப்புறம் அவர் தான் இந்த ஃப்ளோருக்கு சொந்தக்காரர் அப்படி சொல்லிட்டு அவனோட பவரை மேல பார்த்து அப்படி பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த கன்ஃபாதர் டீமன் கடுப்பாயிட்டே எனக்கே துரோகம் பண்றியா, அவனை விட மாட்டேன்டா லேசி பையில, இருடா உன்னோட கான்ட்ராக்டை வச்சு உன்னோட ஆத்மாவை எனக்கு சொந்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை எடுக்கும்போது அந்த கான்ட்ராக்டர் இதுக்கப்புறம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடும். அதை பார்த்து கடுப்பாயிருவான், என்னது இது செல்லாதா அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் அவனோட பீச்சாங்கை எடுத்து அவன் மூஞ்சில் வச்சிருப்பானே, அதனால இப்போ அந்த லேசி பாஸ் நம்ம ஹீரோட அப்பர் சண்டையா மாறிடுறான். அவன் வானத்தை பார்த்து அந்த கன்ஃபாதரை பார்த்து திட்டிட்டு இருப்பான், டே கன்ஃபாதர் நான் வேலையை பார்க்க கூடாது நினைச்சா நீ என்ன அடிமையாக்கி வேலை பார்க்கலாம் நினைச்சியாடா, உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த லேசி பாஸ் கோவத்தில் கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த கன்ஃபாதர் இவன் எப்படி என்னோட கான்ட்ராக்ட் எப்படி பண்ணா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வானத்தை பார்த்து டே கன்ஃபாதர் தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் வாடா, நான் இங்கே தானே நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு கடுப்பாகும்போது அதை பார்த்துட்டு அந்த ஈவில் கார்டு இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், டே 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 சூப்பரா சூப்பரா நல்லா விருப்பத்துறடா அப்படி சொல்லிட்டு அவனை பத்தி பேசிட்டு இருப்பான் அவன். அப்படி இந்த பக்கம் அந்த கன்ஃபாதர் கடுப்பாயி டே நான் அவனை விட மாட்டேன் வந்து சண்டை போறேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் கோவத்தில் நம்ம ஹீரோ பார்க்க வரும்போது அவன் கூட இருக்க இன்னொருத்தன் ஐயா நீங்க போக முடியாது ஐயா, நீங்க போகணும்னா நிறைய செலவாகும் அப்படி சொல்லிட்டு அவனை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஏஞ்சல் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு நொறுக்கிறாங்க. தோர் சும்மா மாஸ் கட்டிறாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ 20வது ஃப்ளோருக்கு சொந்தக்காரனா மாறினால அங்க இருக்க தங்கம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிருது. நம்ம ஹீரோ அதுக்கு மேல படுத்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம தெரசா வராங்க, அதுவும் அழுதுகிட்டே இங்க பாருங்க ஜின் என்னாலதான் எல்லாருமே அங்க ஜுன்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்படி சொல்லும்போது அங்க நம்ம ஜுன்னு அந்த கொண்டா பாத்தீங்களா பேட்டனு அவனை கொன்னனால அவனை ஒரு கிரிமினலா சொல்லிட்டாங்க. அந்த பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா ஹண்டர் பிரசிடென்ட், அவர் நம்ம ஹீரோவை ஒரு குற்றவாளியா சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஜுன்னு ஒரு குற்றவாளியா அவங்க முன்னாடி போய் நிக்க போறான், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.